தாமரை தான். நான் அழுகுறேன், கத்துறேன், கதறுறேன். இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு செத்து போயிடலாம் போல இருந்துச்சு. எனக்கு இப்பவே எங்க அம்மாவை பார்த்தாகணும். எனக்கு நிலா முக்கியம் இல்ல. அவ கஷ்டப்படுறது அவளா தேடிக்கிட்டது. எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு என் நிம்மதி முக்கியம். இன்னும் 1 வருஷம்தான், அப்புறம் நான் யாரோ நிலா யாரோ. இனிமே என்ன ஆனாலும் சரி, நிலாவுக்கும் எனக்கும் எதுவுமே இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னும் கூட நான் அந்த ரூம்ல அதே மனநிலையில தான் இருக்கிறேன். அப்போதான் கவனிச்சேன், ரூம்ல இப்ப அலறல் சத்தம் இல்ல. எனக்கு நிம்மதியா இருக்கு. ரொம்ப ரொம்ப பயத்தோட நிலா கட்டில் கிட்ட போறேன். எதுவும் இல்ல. இவ்வளவு நேரம் நடந்தது ஒருவேளை கனவா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். அப்போதான் மறுபடியும் அதே நிலா புக்கு மேல இருந்து என் கால்ல விழுந்துச்சு. நான் கீழே வச்ச புக்கு எப்படி திரும்ப மேல போயிருக்கு? நடந்த எதுவுமே கனவு இல்ல, பிரம்மையும் இல்ல. ஆனா இப்ப கூட தாமரையோட சாக்லேட் பர்ஃப்யூம் வாசத்தை உணர முடியுது. டைம் பார்த்தேன். இன்னும் 5 நிமிஷம் தான் இருந்துச்சு லஞ்ச் பெல் அடிக்க. கடைசியா ஒரு தடவை அந்த தகடை தேடி பார்க்கலாம்னு ஒரு குருட்டு தைரியம். இருக்கிறது 5 நிமிஷம்தான். தகடு கிடைச்சா நல்லது. கிடைக்கலன்னா நிலாவோட தலைவிதி அதுதான். வேகமா தேட ஆரம்பிச்சேன். 2 நிமிஷம், 3 நிமிஷம், 4 நிமிஷம். இருக்கிறது ஒரே ஒரு நிமிஷம்தான். வேகமா தேடுறேன், எதுவுமே கிடைக்கல. ச்சே அப்படின்னு வெறுத்து போய் நிலா கட்டில் மேல உட்கார்றேன். பெல் அடிக்குது. அதே நேரத்துல ஜிகினா பேப்பர் மாதிரி ஏதோ என் தலையில கொட்டுது. நிலா அம்மா கொடுத்து அனுப்புன தகடு தான் இது. இது கூட ஏதோ ஒரு போலி சாமியார் செஞ்ச வேலையா தான் இருக்கும் போல. ரூம்மேட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. என்னாச்சு என்னாச்சு? எல்லாரும் அதே கேள்வி. டான்ஸ் ஆட வச்சிருந்த ஜிகினா தவறி தலையில கொட்டிருச்சு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பினேன். ஏய் நில்லு, ஏன் இப்படி உன் சுடிதார் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டுச்சுங்க. தெரியல, நான் போறேன் அப்படின்னு வேகமா குளிக்க போயிட்டேன். நான் குளிக்க போனதே இவங்க கிட்ட எல்லாம் என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறதுக்கு தான். மூளை ரொம்ப வேகமா யோசிச்சது. ஒரே வழிதான். தகடு முழுக்க எடுத்து ரூம்ல எல்லா பக்கமும் வச்சிட்டேன். இனிமே நிலா மூலமா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும். நடந்த எதையும் யார்கிட்டயும் சொல்ல வேணாம். சொன்னாலும் யாரும் நம்ப போறது இல்ல. எனக்கும் பேய் பிடிச்சிருச்சுன்னு கிளப்பி விட்டுருவாங்க. தாமரை கிட்ட இருந்தும் நிலா கிட்ட இருந்தும் தப்பிக்கணும்னா இது ஒண்ணுதான் வழி. தெளிவா வெளியே வந்தேன். ரொம்ப தைரியமா எல்லார்கிட்டையும் பொய் சொன்னேன். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அப்போதான் பிரியா வந்தா. சாரி கலை, நான் எப்படி இவ்வளவு நேரம் தூங்குனேன்னு தெரியல. மாத்திரை போட்டதால நல்லா தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா. எனக்கு தான் தெரியுமே இது எல்லாம் யாரோட வேலைன்னு. ரொம்ப அமைதியா இருந்தேன்.